பொலனறுவை, அம்பாறை, திருகோணமலை, முல்லைத்தீவு, வவுனியா மாவட்டங்களுக்கான இழப்பீட்டுத் தொகையை இந்த மாத இறுதிக்குள் வழங்குவதற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அடுத்த மாதத்தின் முதல் வாரத்தில் மட்டக்களப்பிலும் ஏனைய மாவட்டங்களிலும் இழப்பீட்டு கொடுப்பனவுகளை ஆரம்பிப்பதற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக விவசாய கமநல காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது. இழப்பீடு வழங்குவதில் எவ்விதமான முறைகேடுகளும் நடைபெறாமல் நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் எனவும், இழப்பீட்டுத் தொகை பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் கணக்குகளில் வைப்பிலிடப்படும் எனவும் விவசாய கமநல காப்புறுதி சபை மேலும் தெரிவித்துள்ளது. நெல் கொள்வனவு தொடர்பாக நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகவியலாளர்கள் வர்த்தகம், வணிகம், உணவு பாதுகாப்பு, கூட்டுறவு அமைச்சர் வசந்த சமரசிங்கவிடம் வினவினர். பெரும்போக அறுவடை ஆரம்பித்து விட்டது, எவ்வாறு விலை கொடுத்து வாங்குகின்றீர்கள்? இந்த ஆண்டு நெல் கொள்முதல் செயல்முறை சதொச, நெல் சந்தைப்படுத்தல் சபை ஆகிய இணைந்து முன்னெடுக்கின்றன. கைவிடப்பட்ட களஞ்சிய சாலைகளில் அதிக எண்ணிக்கை உள்ளன. நெல் சேமித்து வைப்பதற்கேற்ற நிலைக்கு அவற்றை கொண்டுவர நாங்கள் ஏற்கனவே முப்படைகள், சிவில் பாதுகாப்பு சேவை மற்றும் எங்கள் அனைத்து அரச நிறுவனங்களுடனும் கூட்டு நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றோம். நெல் கொள்முதல் செயல்முறை மற்றும் நெல் அறுவடை இந்த மாத இறுதிக்குள் ஆரம்பமாகும். அதே நேரத்தில் ஒரு அரசாங்கமாக நெல் கொள்முதல் செயல்முறையை தொடங்க நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம்.